அம்மாடி சிருஷ்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. புருஷன் கூட கோச்சிட்டு சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன்னு அம்மா சொன்னாங்க. ஆமாம் ஆண்டி, அது ஒரு சின்ன பிரச்சனை. அம்மா எவ்வளோ வருத்தப்பட்டாங்க தெரியுமா? இப்படி என்ன உனக்கு பேசி முடிக்க முடியாத பிரச்சனையை இப்படி வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கேன்? சின்ன பிரச்சனை தான் ஆண்டி. அது பேசி பேசி பெருசாகி பெரிய சண்டையில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் பாட்டு கோச்சிட்டு இங்கே வந்துட்டேன். இப்போ ஃப்ரெண்டு வீட்டில் தான் தங்கியிருக்கேன் ஆண்டி. சரி, நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா கேளு. நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 8வது வசனம். தம் வீட்டை விட்டு வெளியேறி அலைந்து திரிபவர் தன் கூட்டை விட்டு வெளியேறி அலைந்து திரியும் குருவிக்கு ஒப்பானவர். ஒரு குருவி அதோட கூட்டை விட்டு வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு என்னெல்லாம் ஆபத்து இருக்கும் தெரியுமா? அதை விட பெரிய பறவைகள் அதை தனக்கு இரையாக்கிக்க பார்க்கும். வெயில் மழைன்னு தங்க இடம் இல்லாமல் சாப்பாட்டுக்கு பஞ்சம் ஏற்பட்டு கடைசியில் என்ன ஆகும் ஒரு குருவிக்கு? யோசிச்சு பாரு. ஒரு குருவிக்கு இந்த நிலைமைனா நீ ஒரு உயிருள்ள மனுஷி இல்லையாம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருக்கேன். உன் ஃப்ரெண்டு எத்தனை நாள் உனக்கு சாப்பாடு போடுவா சொல்லு? 1 நாள், 2 நாள், 3 நாள், 1 வருஷம், 2 வருஷம், எத்தனை வருஷம் உனக்கு உட்கார வச்சு உன்னை சோறு போட போறா? என்னவா இருந்தாலும் நீ ஒரு கல்யாணம் ஆன பொண்ணு. உனக்கு கடைசியில் புருஷன் வீடு தான் கதி. இன்னைக்கு இல்லைனாலும் 1 வருஷமும் 2 வருஷமும் கழிச்சு நீ போய் சேர்ந்து தான் வாழ போற. அதுக்கு இன்னைக்கே போய் என்ன சண்டையோ அதை பேசி தீரு. இப்படி வீட்டை விட்டு வெளியே வர்றது நல்ல விஷயமே இல்லைம்மா. அது மட்டும் இல்லாமல் நீ வெளியே வந்துட்ட, இப்போ நிம்மதியாக சந்தோஷமா இருக்கியா? சரி, அங்கே உன் புருஷன் என்ன பாடுபடுவார்? மாமனார் மாமியார் வீட்டில் ஒவ்வொருத்தரும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் கேட்கும்போது அவங்க எவ்வளோ தர்ம சங்கடமாக இருக்கும். சரி, அதெல்லாம் பரவாயில்ல. உங்கள் அம்மா நிம்மதியாக இருப்பாங்களா சொல்லு? நீ ஒரு பொம்பளை பிள்ளை, வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க, அவங்களையும் 4 பேர் கேள்வி கேட்பாங்க இல்லையாம்மா? ஆமாம் ஆண்டி. சரி சரி, என்ன சண்டைனாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு முதல்ல போ, சரியா? பேசி முடிக்க முடியாத பிரச்சனைன்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது, புரியுதா? புருஷன் கூட சண்டை போட்டு வெளியே வரணும்னா நாங்கள் எல்லாம் வெளியவே தான் ரூம் எடுத்து தங்கணும்.